ஹாய் கைஸ், இந்தியா vs பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கான அனலைசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி நடக்க போகுது. நம்ம இந்தியன் டைமிங்க்கு வந்து 9:30க்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். க்ரீன் பார்க் கிரிக்கெட் ஸ்டேடியம் கான்பூரில் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. குபேரா ஃபேண்டசி ஆப்பு சூப்பரான ஒரு ஆப்பு. 11 பிளேயர் கான்செப்ட் உங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணலாம். இந்த ஆப்பில் ஈஸியாக வின் பண்ணலாம். இதோட வின்னிங்ஸு அண்ட் இதுக்கான ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஃபர் கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ், எக்ஸ்ட்ரா ரியல் கேஷ் ஆஃபர்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். வீடியோ கீழே லிங்க்கு, ரெஃபர் கோடு எல்லாமே கொடுத்துருக்கேன். கான்பூர் கிரிக்கெட் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக 23 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 7 முறை பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் வந்து 3 முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க. 370 அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்கோராக இருந்திருக்கு ஒரு இன்னிங்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். குறிப்பாக இது வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 60% அவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கு. பவுலர்ஸுக்கு 40% வந்து சாதகமாக இருந்திருக்கு. குறிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய ஹெல்ப் இருக்கும் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். பேட்டர்ஸுக்கு சாதகமாக அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து பேட்டர்ஸுக்கு நல்ல ஹெல்ப் இருக்கும், ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அதற்கப்புறம் டே 3, டே 4, டே 5 எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து நல்ல அசிஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விகே டீம்ஸ் அப்படின்னு நீங்கள் டெலிகிராம் சேனலில் சர்ச் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 டீமோட பிளேயிங் 11 வந்து பார்த்துடலாம். இந்தியன் சைடு ஆகட்டும், பங்களாதேஷ் சைடு ஆகட்டும். சென்னை பிச்சு ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பவுலருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சு, பிச்சு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மாய்ஸ்டர் இருந்துச்சு. அண்ட் ஓவர் காஸ்ட் கண்டிஷன், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும் ரெட் சாயில் பிச் அப்படிங்கிறதுனால நிறைய 2 டீமுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலரோட ஆடிருந்தாங்க. இந்தியன் டீமில் ஆகாஷ் தீப் ஆடிருந்தார். அண்டு பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நாகித் ராணா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேஸ் போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலரை ஆட வச்சுருந்தாங்க. பட் கான்பூர் பிச்சு அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அந்தளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்கன்னா இந்தியன் சைட்லேருந்து குல்தீப் யாதவ் இல்லைனா அக்சர் பட்டேல் 2 பேரில் யாராவது ஒருத்தங்க உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆகாஷ் தீபுக்கு பதிலாக. அதே போல் பங்களாதேஷ் சைட்லேருந்து நாகித் ராணாவுக்கு பதிலாக தைஜுல் இஸ்லாம் அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் தான் பெரும்பாலும் வந்து பங்களாதேஷ்லலாம் மேட்ச் நிறைய நடக்கும் பொழுது ஆடுவார். நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலராக இருந்திருக்கார். ஸோ அவங்க 2 பேரும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பங்களாதேஷோட பேட்டிங் சைடை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. மொமினுல் ஹக் அவர் மட்டும் தான் கொஞ்சம் திணறின மாதிரி இருந்தது. ஸோ மேபி அவரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பேட்டர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது பாசிபிள் சேஞ்ச் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்தியன் சைடை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மென்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜெய்ஸ்வால், கில்லு, ரிஷப் பந்த் இவங்கெல்லாம் சூப்பராக ஆடி கொடுத்துருந்தாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலியும் ஒரு ஃப்ளாப். பட் இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல கம்பேக் எதிர்பார்க்கலாம் 2 பேர் சைடில் இருந்தும். அஸ்வினும் ஜடேஜாவும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை இந்த மேட்ச் நம்ம கண்டினியூ பண்ணலாம். 3வது நாள், 4வது நாள், 5வது நாள்லாம் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருப்பாங்க அவங்களுடைய பவுலிங்கில். அக்ஷர் பட்டேல் ஆடினார் அப்படின்னா அவர் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். குல்தீப் யாதவ் ஒரு நல்ல ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம். பும்ரா கட்டாயம் நம்ம டீமில் எடுத்துக்கலாம். சிராஜை பொறுத்த வரைக்கும் அவர் அந்தளவுக்கு யூஸ்வல் ஃபார்மில் இல்லை. கிராண்ட் லீக் அப்படின்னு வர்ற நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் பங்களாதேஷ் பேட்ஸ்மென்ஸ் எல்லாமே கொஞ்சம் சிரமப்பட்டிருந்தாங்க. ஷாட்மேன் இஸ்லாம், ஜகீர் ஹசன் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க. நஜ்முல் ஹசன் சாண்டோ இந்த சீரீஸ் வர்றதுக்கு முன்னாடி பெருசாக ஃபார்மில் இல்லை, பட் 100 அடிச்சிருந்தார். நல்ல ஃபார்மில் இருக்கார். ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொமினுல் ஹக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் திணறினார். சைஃப் அல் ஹசன் போன மேட்ச் பெருசாக பவுலிங் போடலை. ஏன்னா போன மேட்ச் பிச்சு வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்பின்னருக்கு பெரிய லெவல் அசிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அஸ்வின் ஒரு 6 விக்கெட் எடுத்திருந்தார். பட் ஸ்டில் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால் அவர் பெருசாக பவுலிங்கில் பெரிய லெவலில் வந்து ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்த முடியல. முஸ்பிகுர் ரஹீம், லிட்டன் தாஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா ஆடுவாங்க. குறிப்பாக முஸ்பிகுர் ரஹீம் வந்து நல்ல பேட்டர். இப்போ ரீசெண்டாக அவங்க பாகிஸ்தானில் ஆடின பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சீரீஸ் வின் பண்ணாங்க. அதில் கூட முஸ்பிகுர் ரஹீமோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. முதல் மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபெயிலியர் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மேட்ச் ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராண்ட் லீக்கில் எடுக்கிறவங்க முஸ்பிகுர் ரஹீமை ட்ரை பண்ணி பாருங்கள். மெஹதி ஹசன் மிராஸ் அவரும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷன். டைஜுல் இஸ்லாம் கிராண்ட் லீகில் கன்சிடர் பண்ணலாம். டஸ்கின் அகமது, ஹசன் மஹ்மூத் 2 பேர் தான் இம்பார்ட்டண்டான ஃபாஸ்ட் பவுலர்ஸ். பேட்டிங்லேயும் இவங்களால் ஓரளவுக்கு ரன்ஸ் அடித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் இதுதான். ஸோ இதில் வந்து குல்தீப் யாதவ் மட்டும் ஆடுறாரா இல்லையாங்கிறது உறுதியாக தெரியல. ஒரு வேளை ஆடினார் அப்படின்னா நம்ம டீமில் எடுத்துக்கலாம், இல்லை அக்ஷர் பட்டேல் ஆடினார்னா அவரை கூட நம்ம எடுத்துக்கலாம் டீமில். ஸோ யார் ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அதை இன்ஃபார்ம் பண்ணுவேன். அஸ்வின் எடுத்திருக்கேன், கேப்டனாக போட்டிருக்கேன், வைஸ் கேப்டன் ரவீந்திர ஜடேஜா. பெரிய லெவலில் வந்து டஃப்பான சாய்ஸ் எல்லாம் இல்லை. டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு வரும்பொழுது இவங்க 2 பேரை நம்ம எடுத்துக்கலாம். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேட்டர்ஸ் பக்கம் தான் போயிருக்கேன். ஏன்னா பங்களாதேஷ் பேட்டர்ஸ் கொஞ்சம் திணறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து நஜ்முல் ஹசன் சாண்டோ, முஸ்பிகிர் ரஹீம் அண்டு லிட்டன் தாஸ் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுறதா இருந்தால் அவங்கள உங்கள் டீமில் மல்டிபிள் டீம்ஸ் போடும் பொழுது டீமில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதான் என்னுடைய டீமு. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி.